இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையை சொல்பவர்களை, உண்மையை போதிப்பவர்களை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், உண்மை கடினமானது. சில நேரங்களில் திருமணமான தம்பதியினரிடையே அல்லது காதல் செய்து கொண்டிருக்கும் காதலர்களிடையே சண்டைகள் எழுவதுண்டு. அதாவது, ஒருவர் தவறு செய்திருக்க மாட்டார், மற்ற நபருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. ஆகவே கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார். அந்த நபர் உண்மையை கூறுகிறார். ஆனால் சந்தேகப்பட்ட அந்த நபரின் மனம் அந்த மனிதர் சொன்ன உண்மையை ஏற்க மறுக்கிறது. ஆகவே தொடர்ந்து உண்மையை பேசு என்று பொய்யை எதிர்பார்க்கின்றனர். இது பல நேரங்களில் பிளவுகளை ஏற்படுத்துகிறது. இதுபோன்ற நிலைகளை பல நேரங்களில் பல குடும்பங்களில் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் மீது தூய ஆவியார் இறங்கி அந்த மக்கள் செய்த தவறை சுட்டி காட்டுகிறார். அவர்கள் மூதாதையர் செய்த செயலையும் சுட்டி காட்டுகிறார். இது அவர்களுக்கு கோபத்தை வர செய்கிறது. காரணம், தூய ஆவியார் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக நடந்தார்கள், செயல்பட்டார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்ல மக்கள் கோபம் கொள்கிறார்கள். அந்த கோபம் கொலையாக மாறுகிறது. ஆமாம், ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொலை செய்கின்றார்கள். ஆனால் ஸ்தேவான் இறுதியாக கொடுத்த வாக்குமூலம் என்ன? வானம் திறந்திருப்பதையும் இறைமகன் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பதையும் காண்கிறேன் என்கிறார். இயேசுவை கண்ட அந்த மனம் சாவை பற்றி கவலைப்படவில்லை. கற்கள் அவர் மீது எரிந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, அதை போன்று தன்னை துன்புறுத்தியவர்களையும் தீர்ப்பிடவில்லை. ஆண்டவரிடம் அவர்களை மன்னிக்க வேண்டுகிறார். இதுதான் உள்ள தூய்மை என்று சொல்வது. இனி நற்செய்தியில் பார்க்கின்றோம், பரிசேயரும் தலைமை குருக்களும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்தது போன்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு கூறுகிறார், வானினின்று வந்த உயிருள்ள உணவே இந்த அடையாளம், நான் தான் அந்த அடையாளம் என்கிறார். காரணம், மன்னா ஒரு நாளைக்கு மேல் அவர்கள் வைத்து கொள்ள முடியவில்லை, நாற்றம் எடுத்தது. ஆனால் இயேசு தரும் உணவு என்பது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, முடிவில்லா வாழ்வை கொடுப்பது, நம்மை எப்போதும் பரிசுத்தமாக வைப்பது. இங்கே இயேசுவின் உடல் என்பது இயேசுவின் உடனிருப்பு, எப்போதும் நான் உன்னோடு என்ற உணர்வு கொடுப்பது. சிந்திப்போம். நான் என்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறரை மன்னிக்கிறேனா அல்லது தீர்ப்பிடுகிறேனா? நான் இயேசுவின் உடல் மீது நம்பிக்கை வைத்து திருப்பலியில் நற்கருணை பெற்றுக்கொள்கிறேனா? சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.